11 மணிக்கெல்லாம் ஜட்ஜ் வந்து சீட்ல உட்கார்ந்த உடனே உங்க சஸ்பெண்ட் ஆர்டருக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாமா? 12 மணிக்கெல்லாம் நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிடலாம். நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க. சார் பொண்டாடி பெயில் ஆயிடு சார். ராத்திரிக்குள்ள உன் பொண்டாட்டி வந்துருவாயா? சார் பொண்டாடி பெயில் ஆயிடு சார். ஹலோ, வெங்கட்ராமன் பேசுறேன். நல்ல வேளை நீங்க போன் பண்ணலைன்னா நான் விஷயம் தெரியாம ஸ்டே ஆர்டர் கொடுத்திருப்பேன். மினிஸ்டரை தெரியுமா காரியத்தை பார்க்க சொல்லுங்க. பேப்பர்ல பார்த்தேன். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சாரிம்மா, ஜட்ஜி எனக்கு உடம்பு சரியில்லாம வீட்டுக்கு போயிட்டாரு. நாளைக்கு சனி, நாளைக்கு ஞாயிறு, 2 நாள் கோர்ட் லீவு. திங்கக்கிழமை நிச்சயம் டியூட்டி ஜாயின் பண்ணிடலாம். சார் பொண்டாடி பெயில் ஆயிடு சார். இரியா வர செண்பகம், செண்பகம் வரலாமா? ரெடியா? கதவெல்லாம் நம்ப தாப்பா போட்டுட்டியா? ஏ சாமி, மாமி வந்துருவான்னு பயப்படுறீங்களா? அத இன்னும் 2 நாளைக்கு வரமாட்டா. பொண்ணு சீமந்தம் இல்லையா? ஆமா, பந்தயம் வழக்கம் போலதானே. 2 கையில தொட்டா 100 தரணும், 1 கையில தொட்டா 50 தரணும். தொடாம இருந்தா தொந்தி மேல உட்கார்ந்து குத்தி விடுவேன். ஊருக்கே தீர்ப்பு சொல்ற ஜட்ஜு ஒரு கண்ணுல பார்த்து ஏமாத்த கூடாது. வா சாமி. ஐயோ ஐயோ, இந்த வயசான காலத்துல எங்கயாவது விழுந்து தொலைஞ்சா கேஸ் எல்லாம் பெண்டிங் ஆயிடுண்டி. பாடி பொண்ணு பிரம்மா சிட்டி பண்ண மாதிரியே அப்படியே வந்து நில்லு. என்னது இதெல்லாம் இன்னும் அவுக்கவே இல்லையா? பயப்படாதே, மாமி வரமாட்டா, வேலைக்காரனும் வரமாட்டான். நான் வேற கண்ணை கட்டிட்டு இருக்கேன். அப்புறம் என்னடி பொண்ணே வெக்கம்? வெக்கமா தான் இருக்கு வெங்கட்ராமையரே. எனது குரல் மாறிடுத்து. நீதி தேவதை கண்ணை கட்டிட்டு இருக்கிறது பணக்கார யாரு ஏழை யாருன்னு வித்தியாசம் தெரியாம இருக்கிறதுக்காக. ஆனா வீட்டுக்காரிக்கும் வேலைக்காரிக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறதுக்காக இந்த ஜட்ஜு கண்ணை கட்டி விளையாடுறத பார்த்தா வெக்கமா தான் இருக்கு. யாரா நீ? அத்துமீறி ஆத்துக்குள் நுழைஞ்சு விட்டு அதிக பிரசங்கத்துல பேசுறியா? ஏதாவது திருடு போலான்னு ஐடியாவா? இப்போ என்ன பண்ற மாறு? போலீஸுக்கு போன் பண்ண போறிய? உன் மானம் தான் போகும். அப்போ எதுக்காக வந்தே? உனக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்டே ஆர்டர். ஸ்டே ஆர்டரா? ஆமா, டிஎஸ்பி பவானிக்கு கொடுத்த சஸ்பெண்ட் ஆர்டரை உடைச்சு அவங்க மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணணும். பேருதா கேளு, அதெல்லாம் ரொம்ப பெரிய எடுத்த விஷயம். பேஷ் பேஷ். அப்போ அந்த பெரிய இடத்துக்கிட்ட பேரம் பேசி முடிச்சிட்டேடா. அதான் உடம்பு சரியில்லைன்னு ஆத்துக்கு வந்து ஆட்டம் போடுறா கணம் கோட்டார் அவர்களே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப டிஎஸ்பி பவானிக்கு நான் ஸ்டே ஆர்டர் கொடுத்தேன்னா என் ஃபியூச்சருக்கே ஆபத்து. ஃபியூச்சர்ல வரப்போற ஆபத்து இருக்கட்டும், இப்ப வந்திருக்கிற ஆபத்துக்கு என்ன சொல்றீங்க? என்ன ஆபத்து? இதுல 2 குண்டு இருக்கு. இந்த ஸ்டே ஆர்டர்ல நீ கையெழுத்து போடலன்னு வச்சுக்க, 1 குண்டு உனக்கு, இன்னொன்னு எனக்கு தான். உன்னை கொன்னுட்டேன்னு வச்சுக்க, என்ன தூக்குல போடுவாங்க. நான் அங்கெல்லாம் சாக விரும்பல, உன்னோடைய செத்துடலான் இருக்கு. சொல்லு, 2 பேரை செத்துடலாமா இல்ல ஒரு திறமையுள்ள டிஎஸ்பிக்கு டியூட்டில ஜாயின் பண்ற ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டு உயிரோட இருக்கலாமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். மாசிலாமணி தேர்வு, முதலமைச்சராக பதவி ஏற்பு. நாளைக்கு நடக்க போறது மாசிலாமணியுடைய பதவி ஏற்பு விழாவா இருக்கக்கூடாது. பதவி ஆசை பிடிச்சு பாவம் செய்யற அரசியல்வாதிகளுக்கு பாடம் சொல்ற விழாவா இருக்கணும். உண்மையான குற்றவாளிகளை நாட்டு மக்களுக்கு காட்ட இந்த சூழ்நிலை கைதியுடைய ஒரு சின்ன உதவி. மாசிலாமணி முதலமைச்சராக பதவியேற்பு. இந்த நிமிஷம் வரைக்கும் முதலமைச்சரா இருக்கிறவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கொலைகார மிருகத்தை முதலமைச்சர்
பதவி பிரமாணம் முடியறதுக்குள்ள கவர்னர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாதான் இந்த அரஸ்ட் வாரண்ட்டுக்கு வேல்யூ மேடம். I will take the pleasure of inviting Mr. Masila Mani to take the post of Chief Minister of Tamil Nadu. மாசிலாமணி ஆகிய நான் பிறந்த இந்திய நாட்டிற்கும் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தா முதலமைச்சராயிருக்க வேண்டிய மாண்புமிகு மாசிலாமணி அவர்களை சப் இன்ஸ்பெக்டர் ராமராஜனை கொலை செய்த குற்றத்துக்காக கைது செய்ய அரசு வாரண்டோட வந்திருக்க. டியூட்டி செய்வே தகுதி இல்லைன்னு சஸ்பெண்ட் ஆன நீ சட்டத்தை மீறி இங்க வந்ததே குற்றம். ஒரு நல்லவரோட பதவி ஏற்பு விழால அரஸ்ட் வாரண்ட் அது இதுன்னு சொல்லி கலாட்டா பண்றது அதை விட பெரிய குற்றம். நீங்க கொடுத்த சஸ்பெண்ட் ஆர்டருக்கு எதிராக ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு தான் நீங்க நல்லவன் சொன்ன குள்ள நிறைய அரஸ்ட் பண்ண வந்திருக்க. இவர் செய்த நல்லதை விட செய்த கொலைகள் தான் அதிகம். அது மட்டுமில்ல, இவர் பதவியை வச்சு இதுவரைக்கும் மறைச்சு வச்ச குற்றங்கள் ஆதாரங்களோட இருக்கு. உத்தமனாய் இருந்தாலும் நல்லவனாய் இருந்தாலும் அரசியல்ல நுழைஞ்ச உடனே அநியாயக்காரனாகவும் சுயநலவாதியாகவும் மாற இந்த காலத்துல ஒரு கொலைகார முதலமைச்சரானா என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. அதை விட என்ன அரெஸ்ட் பண்ண என்ன நடக்கும்னு நீயும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. என்னோட தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த ஊரைய சூறையாடிடுவேன், ஜாக்கிரதை. மிஸ்டர் மாசிலாமணி, ஐ எம் சாரி டு சே திஸ். அரஸ்ட் வாரண்ட்டுக்கு கட்டுப்பட வேண்டியது உங்க டியூட்டி. நான் கொடுத்த சஸ்பெண்ட் ஆர்டருக்கு எதிராக பெருசா ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ண வந்தேன்னு சொன்னியே. அந்த ஸ்டே ஆர்டர் எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் சொல்லு. நான் சொல்றேன், இன்னும் ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தா என் கையில விளங்க மாட்டி லாக்கப்புக்கு கூட்டிட்டு போயிருக்க வேண்டிய SR பவானி கூலிக்கு பேசியோ கூத்தியாங்கிற முறையில பேசியோ வாட்ட சாட்டமா ஒரு ஆளை செட்டப் பண்ணி ஜட்ஜி கிட்ட துப்பாக்கியை காட்டி மிரட்டி வாங்கிட்டு வந்த ஆர்டர் இல்ல, பொய்யான ஒரு ஆர்டர் தயார் பண்ணி என்ன முதலமைச்சர் ஆக விடாம ஆவணப்படுத்தின இல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆயிரவண்டி. ஆனா இப்ப நீ அனுபவிக்க போற அவமானத்தை நினைச்சு உயிர் போற வரைக்கும் துடிச்சிட்டு இருக்கும். டிஐஜி சட்டத்துக்கு விரோதமா இவன் டியூட்டி பண்ண வந்திருக்கான். இவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு நிர்வாணமா ஓட விடு.
உங்க கடமையை செய்யுங்க. ஒரு சமூக விரோதியை சுட்டு கொன்னதுக்காக என்னை யாரும் தூக்கில போட முடியாது. சீக்கிரம் திரும்பி வந்துருவேன். நீங்க திரும்பி வந்து மறுபடியும் டியூட்டியில சேரணுமா? அப்பதான் எங்க மாதிரி பொதுநலவாதிகளுக்கு தைரியம் வரும். சுயநலம் பிடிச்ச இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்பட்டு காக்கி சட்டையில வாழ்றதை விட சட்டம் குற்றவாளின்னு கை காட்டின இவரோட காலமெல்லாம் துணையா வாழ்றத நான் பெருமையா நினைக்கிறேன்.